Morning to all. Today we are going to discuss about biological importance of sodium, potassium. ஸோ அல்கலி மெட்டலுடைய சோடியம் பொட்டாசியோடைய பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் பார்க்க போகிறோம். இது 5 மார்க் கொஷின்ஸில் கேட்கலாம், புக் பேக் கொஷின்ஸ். இது பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சோடியம் பொட்டாசியம். சோடியம் அப்படிங்கிற NA, பொட்டாசியங்கிறது K. ஸோ இதோடைய பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் பார்க்குறோம். பயாலஜிக்கல் ப்ராசஸில் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் சோடியம் அண்டு பொட்டாசியம் இம்பார்ட்டன்ஸ் பார்க்கலாம். ரீசன் பண்ணுங்கள். மோனோவேலண்ட் சோடியம் அண்டு பொட்டாசியம். மோனோவேலண்ட்னா Na ப்ளஸ் ஒரே ஒரு ப்ளஸ் இருக்கணும், K ப்ளஸ், தட் இஸ் மோனோவேலண்ட், K ப்ளஸ். இஸ் மோனோவேலண்ட் சோடியம் பொட்டாசியம் அயான்ஸ். நாட் சோடியம் பொட்டாசியம் கிடையாது, சோடியம் அயான்ஸு பொட்டாசியம் அயான்ஸ். மோனோவேலண்ட் சோடியம் பொட்டாசியம் அயான்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன், எங்கே கண்டுபிடிக்கப்பட்டது? மோனோவேலண்ட் சோடியம் அண்ட் பொட்டாசியம் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க? லார்ஜ் ப்ரொபோர்ஷன்ஸ் இன் பயாலஜிக்கல் ஃப்ளூயிட்ஸ். பயாலஜிக்கல் ஃப்ளூயிட்ஸ். பயாலஜிக்கல் ஃப்ளூயிட்ஸில் லார்ஜ் ப்ரொபோர்ஷன் எங்கே இருக்கும்? பயாலஜிக்கல் ப்ரொபோர்ஷனில் தான் மோனோவேலண்ட் சோடியம் பொட்டாசியம் அங்கே தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. மோனோவேலண்ட் சோடியம் அண்ட் பொட்டாசியம் அயான்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் லார்ஜ் ப்ரொபோர்ஷன், அதிக அளவில் காணப்படுதுங்கன்னா அந்த பயாலஜி உமிழ்நீர்னு சொல்லக்கூடியது. உமிழ்நீர் லார்ஜ் பயாலஜிக்கல் ஃப்ளூயிட்ஸில் தான் அங்கே இருக்குது. இது சோடியம் அயான்ஸும் பொட்டாசியம் அயான்ஸும். These ions perform important biological functions. These ions mean sodium ions, Na plus, these ions K ions, potassium ions. These ions perform important biological functions. ரொம்ப நிறைய இதில் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. இதில் பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷனில் இந்த ரெண்டு அயன்ஸும் என்னது பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்குது. எதுமாரி இதில் மெயின்டைன்ஸு அயன் பேலன்ஸ். அயன் பேலன்ஸை மெயின்டைன்ஸ் பண்ணுறதுலையும் நெவ் இம்பல்ஸ் கண்டக்ஷன்லேயும் இந்த ரெண்டு அயான்ஸும் இது பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்குது. இம்பார்ட்டன்ட் பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன். என்ன பயாலஜிக்கல் ஃபங்க்ஷனு? ஸோ இதுமாரி ஃபங்க்ஷனு அயன் பேலன்ஸை மெயின்டைன்ஸ் பண்ணக்கூடியதுலையும் நவ் இம்பல்ஸ் கண்டக்ஷன்லேயும் இந்த அயான்ஸ், தீஸ் அயன்ஸ் சோடியம் அயான்ஸும் பொட்டாசியம் K ப்ளஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்குது. தீஸ் அயான்ஸ் பர்ஃபார்ம் இன் தி இம்பார்ட்டன்ட் பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ். The important biological functions such as maintains the ion balance. நம்ம அயன் வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அயன் அது வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கும், இம்பல்ஸ் கண்டக்டன்ஸ் நரம்பு இம்பல்ஸ் கண்டக்டன்ஸ்லையும் இந்த அயன்ஸ் வந்து ரொம்ப சோடியம் அயன்ஸும் பொட்டாசியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்ஃபார்மாக இருக்குது. ஓகே, இது வரைக்கும் மீனிங் புரிஞ்சுதான். ஸோ பர்டிகுலராக எங்கே பார்த்துருக்கோம்? Na ப்ளஸ்ஸு, திஸ் இஸ் பொட்டாசியம் அயன் அண்டு சோடியம் அயன்ஸ் எங்கே அதிகமாக காணப்படுது? லார்ஜ் ப்ரொபோர்ஷன்ஸ் எங்கே காணப்படுதுன்னா பயாலஜிக்கல் ஃப்ளூயிட்ஸ்லாம் காணப்பட்டுச்சு. ஃபவுண்டு. ஃபவுண்டுனா கண்டுபிடிக்கப்பட்டது, காணப்படுது. ஸோ தீஸ் அயான்ஸ் எங்கே பர்ஃபார்ம் பண்ணால் ஒரு இம்பார்ட்டன்ட் பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ். த இம்பார்ட்டன்ட் பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் சச்சஸ் மெயின்டைன்ஸ் அயன் பேலன்ஸ் அண்ட் நர்வ் இம்பல்ஸ் கண்டக்டன்ஸ் ரெண்டையும் ஸ்டார் போட்டு ரெண்டு ஃபங்க்ஷனையும், இதுதான் ரெண்டு பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ், ரெண்டு இம்பார்ட்டன்ட் பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதில் தான் இந்த ரெண்டு அயான்ஸும் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டைப்பிக்கல் ஒரு 70 kg மேன் கண்டைன்ஸ், ஒரு 70 கிலோ எடை இருக்கக்கூடிய ஒரு மனுஷத்தில் 70 kg மேன் கண்டைன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 90 கிராம் ஆஃப் சோடியம் இருக்கும். ஓகே, 70 கிலோ எடை இருக்கக்கூடிய 70 kg மெயினில் வந்து அங்கே எவ்வளோ இருக்கும்? 90 கிராம் வந்து Na இருக்கும். ஓகே, அதே 70 கிராம் வந்து பொட்டாசியம் இருக்கும். ஓகே, கம்பேர் வித்து ஒன்லி 5 கிராம் Fe இருக்கும். ஒன்லி என்னது 5 கிராம் Fe இருக்கும், இரும்பு இருக்கும். 0.06 வந்து காப்பர் இருக்கும் இப்போ உடம்புல. ஓகே, ஒரு 70 ஒரு நார்மல் 70 கிலோ உடம்புல வந்து 70 கிலோ இருக்கக்கூடிய உடம்பு மனுஷனில் வந்து 90 கிராம் சோடியம் அயன்ஸ் இருக்கும், 70 கிராம் பொட்டாசியம் இருக்கும். அதனால் 70 கிராம் ஆஃப் பொட்டாசியம் இருக்கும். கம்பேர்டு வித் என்னது 5 கிராம் ஒன்லி 5 கிராம் ஆஃப் அயன் இருக்கும், இரும்பு இருக்கும். 0.6 கிராம் தான் அது காப்பர் இருக்கும் ஒரு மனுஷன் உடம்புல. நம்ம உடம்புல வந்து 70 kg இருக்கக்கூடிய உடம்புல வந்து 170 கிராம் பொட்டாசியம், நான் மேலே சொல்லிட்டேன். யார் பொட்டாசியம் தான் அதிகமாக இருக்கும். 90 கிராம் ஆஃப் சோடியம், 170 கிராம் ஆஃப் என்னது பொட்டாசியம் இருக்கும், K இருக்கும். 170 கிராம் ஆஃப் பொட்டாசியம் கம்பேர்ட். இரும்பு எவ்வளோ இருக்கும்? ஒன்லி 5 கிராம் தான் இருக்கும் உடம்புல. 0.06 கிராம் தான் காப்பர் இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ். ஸோ சோடியம் பொட்டாசியோடைய பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஓகே, எந்தமாரி பயாலஜிக்கல் ஃபங்க்ஷனில் சோடியம் அயன்ஸை பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். என்னமாரி ஃபங்க்ஷனில் பண்ணி சொல்லியிருந்தோம்? அதாவது மெயின்டெனன்ஸ் அயன் பேலன்ஸ் ஒன்று, நெவ் இம்பல்ஸ் கண்டக்டன்ஸில் வந்து ரெண்டு அயன்ஸும் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்துச்சு. லார்ஜ் ப்ரொபோர்ஷன் எங்கே இருக்குன்னா பயாலஜிக்கல் ஃப்ளூயிட்ஸில் அந்த சோடியம் அண்ட் சோடியம் அண்ட் பொட்டாசியம் ப்ளஸ் ஃபவுண்ட் ஆயிருந்துச்சு.
இப்போ பாருங்கள் சோடியம் அயன்ஸை மட்டும் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து சோடியம் அயன்ஸ். சோடியம் அயன்ஸ்னால் NA, நாட் NA கிடையாது, NA ப்ளஸ், தட் இஸ் சோடியம் அயான்ஸ். ஓகே, NA கிடையாது, NA ப்ளஸ் அயான்ஸ் ஃபவுண்ட் ப்ரைமர்லி ஆன் த அவுட் சைட் ஆஃப் தி செல்ஸ். எங்கே இருக்கும் அப்படின்னா செல்லோடைய அவுட் சைடில் தான் இருக்கும். சோடியம் அயன்ஸ் எங்கே கண்டுபிடிக்கும்? ப்ரைமர்லி அவுட் சைட் ஆஃப் தி செல்ஸ். நல்லா கிளியராக பார்த்துங்க, அவுட் சைட் ஆஃப் தி செல்ஸில் தான் சோடியம் அயன்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சோடியம் அயன்ஸ் ஆர் ஃபவுண்டு இன் த அவுட் சைட் ஆஃப் தி செல்ஸ். எங்கே லொக்கேட் ஆகும்? பீயிங் லொக்கேட்டட் இன் தி, எங்கே லொக்கேட்டட் அவுட் சைடு செல்லில் பிளட் பிளாஸ்மாலையும் அண்ட் இன் தி இண்டஸ்ட்ரியல் ஃப்ளூயிட்ஸ் விச் சரௌண்ட் தி செல். அந்த செல்லை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூயிட்ஸோட உள்பகுதியில் தான் இருக்கும். பிளட் பிளாஸ்மா அண்ட் என்னது இண்டஸ்ட்ரியல் ஃப்ளூயிட்ஸ் விச் சரௌண்ட் தி செல். அந்த செல்லை சுற்றி இருக்கக்கூடிய ஃப்ளூயிட்ஸில் இருக்கும். அண்டு பிளட் பிளாஸ்மாலையும் சோடியம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். பீயிங் லொக்கேட்டட் எங்கே லொக்கேட் ஆகிருக்கும்? NA ப்ளஸ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கும்? பிளட் பிளாஸ்மா அண்டு இன் த இண்டஸ்ட்ரியல் ஃப்ளூயிட் விச் இஸ் சரௌண்ட் தி செல். செல்லை சுற்றி இருக்கக்கூடிய ஃப்ளூயிடு தெரியல, அந்த நீர், உமிழ் நீர், ஒரு நீர்னு சொல்லுவாங்க. ஃப்ளூயிட்ஸ், இண்டஸ்ட்ரியல் ஃப்ளூயிட்ஸ்லையும் பிளட் பிளாஸ்மாவில் தான் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருப்பாங்க? யார் ப்ரெசென்ட் ஆகிருப்பா? சோடியம் அயான்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருப்பாங்க. ஐ மீன்ஸ் அது பர்டிகுலர்லி அவுட் சைட் ஆஃப் தி செல்னு சொல்லலாம் இல்லையா? செல்ஸை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுப்புறத்தில் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அது பர்டிகுலர் இந்த பிளட் பிளாஸ்மாலையும் இண்டஸ்ட்ரியல் செல் ஃப்ளூயிட்ஸ்லையும் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சோடியம் அயான்ஸ் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குது? எங்கே லொக்கேட் ஆகிருக்குது? ஸோ எங்கே லொக்கேட் ஆகிருங்க வச்சுக்கோங்க. சோடியம்ஸ் ஆர் ஃபவுண்ட் ப்ரைமர்லி அவுட் சைட் ஆஃப் செல்னு சொல்லிட்டோம். இருந்தாலும் பீயிங் எங்கே லொக்கேட் ஆகிருக்குது? பிளட் பிளாஸ்மா அண்ட் இண்டஸ்ட்ரியல்ஸ் ஃப்ளூயிட்ஸ், அது சரௌண்ட் தி செல்ஸ். அந்த சரௌண்ட் செல்லை சுற்றி இருக்கக்கூடிய பிளட் பிளாஸ்மாலையும் இண்டஸ்ட்ரியல் செல்லையும் ஃப்ளூயிட்ஸ் தான் சோடியம் அயன்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். எங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுது? தீஸ் அயன்ஸ் அப்படின்னா இந்த சோடியம் அயன்ஸ் எங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுது அப்படின்னா பார்ட்டிசிபேட் இன் த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் நர்வ் சிக்னலில் டிரான்ஸ்மிஷன் பண்ணுறது. அப்படியே டிரான்ஸ்மிஷன் ஆஃப் நர்வ் சிக்னல்லையும் அண்ட் ரெகுலேட்டிங் தி ஃப்ளோ ஆஃப் வாட்டர் அக்ராஸ் தி செல் மெம்பரைன் வழியாக வாட்டர் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு இல்லையா? அந்த ரெகுலேட் பண்ணக்கூடிய ப்ராசஸ்லையும் அந்த நெர்வ் சிக்னலை டிரான்ஸ்மிட் பண்ண முடியாது டிரான்ஸ்மிஷன் ஃபங்க்ஷன்லையும் டிரான்ஸ்மிஷன் ஃபங்க்ஷன்லையும் ரெகுலேட்டிங் ஃபங்க்ஷன்லையும் தான் அயான்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுது. அண்ட் டிரான்ஸ்போர்ட் சுகர் அண்ட் அமினோ ஆசிட்ஸ் இன்டு தி செல். அதாவது சுகர், அமினோ ஆசிட் டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்லையும் தான் அது பார்ட்டிசிபேட் பண்ணுது. 3 ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கேன். தீஸ் அயான்ஸ்னால் சோடியம் அயான்ஸ் 3 இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுது. ஒரு டிரான்ஸ்மிஷன், நெர்வ் சிக்னல் டிரான்ஸ்மிஷன் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்லையும் வாட்ரு வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்குல்லையா? வாட்ரு நகருது இங்கேருந்து செல் மெம்பரைனுக்குள்ளே, அக்ராஸ் தி செல் மெம்பரைன்ஸுக்குள்ளே நகரக்கூடிய வாட்டரை ரெகுலேட் பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணுறது. வாட்டர் ரெகுலேட் பண்ணக்கூடிய ப்ராசஸ்லையும் என்னது எங்கே ரெகுலேட்டிங் ஃப்ளோ ஆஃப் வாட்டர் அக்ராஸ் தி செல் மெம்பரைன்ஸ்குள்ளே கூட வாட்டர் ஃப்ளோ ஆகிறத ரெகுலேட் பண்ணக்கூடிய ப்ராசஸ்லையும் டிரான்ஸ்போர்ட் தி அமினோ ஆசிட் இன்டு தி செல்ஸ். ஒரு செல்லுக்குள்ளே அமினோ ஆசிட் சுகரை அனுப்பக்கூடிய ப்ராசஸ்லையும் அந்த நெர்வ் சிக்னலை அனுப்பக்கூடிய தகவல் செலுத்தக்கூடிய நெர்வ் சிக்னல் அது மூலம் அந்தக்கூடிய ப்ராசஸ்லையும் வாட்டரை ரெகுலேட் பண்ணக்கூடிய ப்ராசஸ்லையும் அமினோ ஆசிட்ஸ் சுகரை வந்து நம்ம செல்லுக்கு அனுப்பக்கூடிய ஃபங்க்ஷன்லையும் இந்த அயான் பார்ட்டிசிபேட் பண்ணுது. 3 ஃபங்க்ஷனில் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் நெர்வ் சிக்னல், regulating the flow of water across the cell membranes, in the transport of sugar amino acids into the cell. ஒரு செல்ஸுக்கு வந்து அமினோ ஆசிட்ஸ் சுகர் அனுப்பக்கூடிய ஃபங்க்ஷன்லையும், அடுத்தது வாட்டரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ரெகுலேட் பண்ணக்கூடிய ப்ராசஸ்லையும், அக்ராஸ் தி செல் மெம்பரைன்ஸ்களோட வாட்டருடைய ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ப்ராசஸ்லையும், நெர்வ் சிக்னலில் அனுப்பக்கூடிய ப்ராசஸ்லையும் இந்த அயன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுது. 3 விதமான ஃபங்க்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுது. அடுத்து சோடியம் அண்டு பொட்டாசியம் அயன்ஸ், ரெண்டுமே சோடியம் அண்டு பொட்டாசியம் அயன்ஸ் வந்து ஆல்தோ சிம்லர்லி கெமிக்கலி, ரெண்டும் வந்து கெமிக்கலி இந்த சிம்லராக இருந்தாலும், சோடியம் பொட்டாசியம் இந்த ரெண்டும் என்னது கெமிக்கலி சிம்லராக இருந்தாலும் குவான்டிட்டிவ்லி இந்த டிஃபர் குவான்டிட்டிவ்லி இந்த எபிலிட்டி டு இதில் டிஃபர் ஆகுதுன்னா குவான்டிட்டிவ்லி டிஃபர் ஆகுது. இதில் எப்படின்னா தர் எபிலிட்டி டு பென்ட்ரேட் ஆஃப் செல் மெம்பரைன்ஸ், ஊடுருவதில்லை, குவான்டிட்டிவ்லி டிஃப்ரெண்டாக இருக்கும். டிஃபர் குவான்டிட்டிவ்லி இன் தர் எபிலிட்டி எதில் என்னது எபிலிட்டியில் குவான்டிட்டிவ்லி டிஃபராக இருக்கும். கெமிக்கலி சிம்லராக இருந்த ஒரே மாதிரி இருந்தாலும் எதில் டிஃபர் ஆகுது? டிஃபர் குவான்டிட்டிவ்லி தர் எபிலிட்டி. ஓகே, இது செல் மெம்பரில் ஊடுருவக்கூடிய எபிலிட்டியோடைய குவான்டிட்டிவில் டிஃபராக இருக்குது. இந்த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் மெக்கானிசம், இந்த எஃபிஷியன்ஸ் டு ஆக்டிவேட்ஸ் என்சைம்ஸ், ஸோ இதெல்லாம் டிஃபராக இருக்கும்.
இந்த 3 ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கேன். எங்கே டிஃபரெண்ட் குவான்டிட்டிவ்லி அளவில் வந்து டிஃபராக இருக்கும். இது என்ன அபிலிட்டினா தேர் எபிலிட்டி டு பென்ட்ரேட் செல் மெம்பரைன், டிரான்ஸ்போர்ட் மெக்கானிசம் அண்ட் தர் எஃபிஷியன்சி டு ஆக்டிவேட் என்சைம் ஆக்டிவேட் பண்ணக்கூடிய எஃபிஷியன்சிலையும் தர் டிரான்ஸ்போர்ட் என்னது டிரான்ஸ்போர்ட் மெக்கானிசத்துலையும் இயங்கக்கூடியதுலையும் அண்ட் அந்த செல் மெம்பரைனை பென்ட்ரேட் பண்ணக்கூடிய எபிலிட்டியோடைய குவான்டிட்டிவில் டிஃபராக இருக்கும். அந்த 3 டிஃப்ரெண்ட் சொல்லியிருக்கேன். ஓகே, இதில் சேமாக இருக்கும், கெமிக்கலி சிமிலராக இருந்தாலும் பட் எனக்கு குவான்டிட்டிவ்லி தர் எபிலிட்டி டு பென்ட்ரேட் செல் மெம்பரைன்ஸ் டு இன் த டிரான்ஸ்போர்ட் மெக்கானிசம் இன் தர் எஃபிஷியன்சி டு ஆக்டிவேட் என்சைம் ஆக்டிவேட் பண்ணக்கூடிய எஃபிஷியன்சிலையும் டிரான்ஸ்போர்ட் மெக்கானிசத்துலையும் அதோடைய டிரான்ஸ்போர்ட் மெக்கானிசத்துலையும் பென்ட்ரேட் செல் மெம்பரைன் ஊடுருவக்கூடிய செல் மெம்பரைன்லையும் அதோடைய எபிலிட்டியில் மட்டும் ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் சொல்லிட்டோம். ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸை சொன்னது சோடியம் பொட்டாசியம் கெமிக்கல் சிமிலராக இருந்தாலும் சம் டிஃப்ரென்ஸை சொன்னோம். அடுத்த பாயிண்ட் பொட்டாசியன்ஸை மட்டும் சொல்கிறோம். பொட்டாசியன்ஸ் ஆர் மோஸ்ட் அபண்டன்ட் கேட்டயன் வித்தின் செல் ஃப்ளூயிட்ஸ். இது ஆக்சுவலி செல் ஃப்ளூயிட்ஸ் இருக்கக்கூடிய சோடியன்ஸ் அவுட் சைட் செல் ஃப்ளூயிட்ஸ் சொன்னோம் இல்லையா. சோடியன்ஸ் ப்ரெசன்ட் தி அரௌண்ட் தி செல் ஃபில்ஸ் சரௌண்ட் தி செல் ஃபில்ஸ் சொல்லியிருப்போம். ஓகே, அவுட் சைட் ஆஃப் தி செல் ஃப்ளூயிட்ஸ் சொல்லியிருக்கோம். பட் பொட்டாசியன்ஸ் மோஸ்ட் அபண்டன்ட் கேட்டயன்ஸ் வித்தின் செல் ஃப்ளூயிட்ஸ் அதிகமாக காணப்படுதுன்னு கேட்டால் K+ தான். அதான் பொட்டாசியம் கேட்டயன் சொல்லக்கூடிய K+. ஓகே, வேர் த ஆக்டிவ் மெனி என்சைம்ஸ் இந்த என்ன செய்யணும் ஈஸியாக இந்த ஆக்டிவேட் மெனி என்சைம் வந்து ஆக்டிவேட் பண்ணக்கூடியது. பார்ட்டிசிபேட் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது இது பொட்டாசியம் தான் பண்ண சொல்லிட்டு இருக்கோம். பொட்டாசியம் வந்து ஆக்டிவிட்டி மெனி என்சைம் பொட்டாசியம் பார்ட்டிசிபேட் இன் தி ஆக்சிடேஷன் ஆஃப் குளுக்கோஸ் டு ப்ரொடியூஸ் ATP. ஓகே, ATP உள்ளது குளுக்கோஸ் வந்து ATP ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அந்தமாரி பார்ட்டிசிபேட் பண்ணுது. இது பொட்டாசியம்ஸ் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுது ஆக்சிடேஷன் ஆஃப் குளுக்கோஸ் டு ப்ரொடியூஸ் ATP. குளுக்கோஸ் ஆக்சிடைஸ் பண்ணி ATP ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதில் என்ன யூஸ் பண்ணுறாங்க, அந்த பொட்டாசியம் அயன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. வித் சோடியம் அயன்ஸோட என்ன செய்யும், இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ட்ரான்ஸ்மிஷன் ஆஃப் நெர்வஸ் சிக்னல். வித் சோடியம் அயன்ஸோட இது என்ன செய்யும் ட்ரான்ஸ்மிஷன் ஆஃப் நெர்வஸ் சிக்னல்லே ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. வித் சோடியம் அயன்ஸோட பொட்டாசியம் வித் சோடியம் அயன்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி ட்ரான்ஸ்மிஷன் ஆஃப் நெர்வஸ் சிக்னல். ஓகே, சோடியம் பொட்டாசியம் வந்து என்னது சோடியத்துக்கூட சேர்ந்து நெர்வஸ் சிக்னலுடைய ரெஸ்பான்சிபிளாக இருக்குது ட்ரான்ஸ்மிஷன் ஆஃப் நெர்வஸ் சிக்னலில். அண்ட் லாஸ்ட் ஒன்று சோடியம் பொட்டாசியம் பம்ப் பிளே இன் தி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் தி டிரான்ஸ்மிட்டிங் நெர்வஸ் சிக்னல். பம்ப் சோடியம் பொட்டாசியம் பம்ப்னு ஒன்று இருக்குது. சோடியம் பொட்டாசியம் பம்ப் பிளே இன் தி இம்பார்ட்டன்ட் ரோலாக டிரான்ஸ்மிட்டிங் நெர்வஸ் சிக்னலுடைய இம்பார்ட்டன்ட் இதாக இருக்குது. ஓகே, அதை டயக்ராம்ஸ் பாருங்க. இதான் சோடியம் பொட்டாசியம் பம்ப் சோடியம் பொட்டாசியம் சொல்லியிருந்தாரு இல்லையா. இதில் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் நெர்வஸ் சிக்னலில் இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்குது. சோடியம் அண்டு பொட்டாசியம் உடைய டயக்ராம் பார்த்துங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இது ஃபார் 5 மார்க் கொஸ்டின் கேட்டால் இது டயக்ராம் வரைக்கும் 5 மார்க் கொஸ்டின் எழுதுங்க. பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சோடியம் அண்டு பொட்டாசியம் கேட்டால் இது வரைக்கும் 5 மார்க் கொஸ்டின்ஸில் ஒர்க் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து அல்கலைன் அண்டு எர்த் மெட்டல். அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் இது வரைக்கும் நம்ம பார்த்தது அல்கலைன் மெட்டல்ஸ் பார்த்தோம். ஃபஸ்ட்டு குரூப்ஸ் பார்த்துருப்போம். இப்போ ரெண்டாவது குரூப்ஸ் பார்க்குறோம். அதாவது குரூப் 2 தான் அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் சொல்லக்கூடியது. குரூப் 2. ஓகே, குரூப் 2 இன் தி மாடர்ன் பீரியாட் டேபிள் கண்டைன்ஸ் என்னென்ன இருக்கும், பெர்லியம் இருக்கும், மெக்னீசியம்ஸ், கால்சியம்ஸ், ஸ்ட்ரான்சியம், பேரியம் அண்டு ரேடியம். ஓகே, இதெல்லாம் என்னது செகண்ட் குரூப் எலிமெண்ட்ஸ் தட் இஸ் கால்டு அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ். ஃபர்ஸ்ட் குரூப் எலிமெண்ட்ஸ் கால்டு அல்கலைன் மெட்டல்ஸ் இஸ் கால்டு அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ். ஸோ these elements with expressions beryllium are commonly is known as alkaline earth metals. These elements-ல with exception of பெர்லியத்தை தவிர மற்ற எல்லாமே என்னதான் அல்கலைன் எர்த் மெட்டல்னு சொல்கிறாங்க. அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் these elements-ல with exception of beryllium are commonly is known as alkaline earth metals because of their oxide state hydroxide alkaline in nature. These metal oxide are found in earth crust. ஏன் வந்து alkaline earth metal, why it's called alkaline earth metals? Because of their oxide calcium oxide and hydroxide calcium hydroxide CaOH twice. ஏன்னா இதோட வேலன்சி 2, ஆக்சிஜன் வேலன்சி 2, கால்சியம் வேலன்சி 2. புரியுதா? Na2Oன்னு சொல்லியிருப்போம். ஃபஸ்ட்டு குரூப்பாக இருந்தால் Na2Oன்னு சொல்லியிருப்போம். ஓகே, இதே செகண்ட் குரூப்புங்களில் CaOன்னு சொல்லியிருக்கோம். இது கால்சியம் ஹைட்ராக்சைடு CaOH. ஆக்சைடு அண்ட் ஹைட்ராக்சைட்ஸ் ஆர் அல்கலைன் இன் நேச்சர். ஆக்சுவலி அல்கலைன் நேச்சர் இருக்கும். ஆக்சுவலி பேசிக் நேச்சர் சொல்கிறோம். அல்கலைன் நேச்சர் இருக்கிறதால இட்ஸ் கால்ட் இந்த அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ். ஆக்சுவலி எர்த் கிரஸ்ட்டில் பூமி கட்டில் எப்படி இருக்கும்னா அதோட மெட்டல் ஆக்சைடாக தான் ப்ரெசென்ட் இருக்கும். தீஸ் மெட்டல் ஆக்சைடு ஆர் ஃபவுண்ட் இன் டேரெக்டாக மெட்டலாக இல்லாமல் டேரெக்டாக கால்சியம் மெக்னீசியம் அப்படி இல்லாமல் அதோட மெட்டல் ஆக்சைடாக தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். தேர் மெட்டல் ஆக்சைடு ஆர் ஃபவுண்ட் இன் தேர் எர்த் கிரஸ்ட்.
அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் செகண்ட் குரூப் மாடர்ன் பீரியட் டேபிளில் பெர்லியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம் அண்ட் ரேடியம் இருக்கும். ஸோ எல்லாமே வந்து அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் எக்ஸப்ஷன் ஆஃப் பெர்லி இதை தவிர. ஒய் இஸ் கால் அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் பிகாஸ் ஆஃப் தேர் ஆக்சைடுனா ஓ, ஹைட்ராக்ஸ்னா OH. ஸோ அதனால் அல்கலைன் நேச்சரில் பார்த்தீங்கன்னா அல்கலைன் நேச்சர் பேசிக் நேச்சர் ஆகுது. ஸோ தேஸ் மெட்டல் ஆக்சைடு ஆக்கர் இன் தி எர்த் கிரஸ்ட் ஃபவுண்ட் இன் தி எர்த் கிரஸ்ட். எர்த் கிரஸ்ட்டில் அது வந்து எல்லாமே இது ஆக்சைடு தான் கிடைக்கப்படுது. ஸோ பெர்லியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம், ரேடியம்ஸ். ஓகே, லிசன் பண்ணுங்கள். பெர்லியம் அதோடைய மினரல் சோர்ஸ். ஸோ இப்படி தான் இருக்கும். பெரில், மெக்னீசியம் அது கார்னலைட் அண்ட் அது டோல்மைட் அப்படி காம்பவுண்டாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். கால்சியம் அப்படி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸ்ட்ரான்சியம் அப்படி, பேரியம் அப்படி வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, அதோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் பாருங்கள். ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.